திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் காரசார விவாதம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் வழக்கில் இருதரப்பினருக்கிடையே சமரசம் ஏற்படும் வாய்ப்பு இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீடு மனு மீது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 4வது நாளாக விசாரணை நடைபெற்றது. அப்போது தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்தக்கூடாது என்பதற்காகவே போலீஸ் குவிக்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மலை உச்சியில் தீபம் ஏற்ற முடியாது என கோவில் செயல் அலுவலர் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு முடிவெடுத்தார் எனவும், தீபத்தூணை அரசு முதலில் தவறாக சித்தரித்ததால் தான் தற்போது அதை சமணர் தூண் என்ற புதிய வாதம் முன்வைக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக இருதரப்பும் சில கருத்துக்களை மிகைப்படுத்தி முன்வைப்பதாக குறிப்பிட்டனர். மலை உச்சி தீபத்தூணில் வரலாற்று ரீதியாக தீபம் ஏற்றப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.